ஆதியாகமம் 22 அதிகாரம் 1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் சர்வ வியாபியும் சர்வத்தையும் அறிந்தவருமாயிருக்கிறார். தேவனுடைய அறிவு அளவில்லாதது என்று வேதம் சொல்லுகிறது. அன்லிமிட்டட். அவருடைய நாலேஜ், அவர் புரிந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் எண்ணி முடியாது, சொல்லி முடியாது, எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா உங்கள்கிட்ட ஒரு பிரைவசி வச்சிருக்கிறாரு. அது உங்களுடைய உள்ளமாயிருக்கலாம், உங்களுடைய உள்ளத்தின் ஆழமாயிருக்கலாம். ஏன்னா அவர் உங்களுடைய மன விருப்பத்தின்படி செய்து நிற்கல. அப்ப மனதில் விரும்பினா இதய வேண்டுதலில் அருளிச்சுவார். இதயம் வேண்டுனா அவர் கேட்கிறாரு. மன விருப்பங்கள் தெரியும். உங்க மனதின் ஆழம் ஒருவேளை அது உங்களுடைய சீக்ரெட்ஸ் தங்கும் இடமாக இருக்கலாம், ரகசியங்கள் தங்கும் இடமாக இருக்கலாம். அதுல தேவன் உங்களை கண்ணியமா வச்சு அந்த மனதின் ஆழத்தை அறியாதபடிக்கு தேவன் தன்னை சற்றே தள்ளி வைத்துக் கொள்ளுகிறாரா இருக்கும் அதிலே. அப்ப அதை அவர் அறியணும். எப்படி அறிய முடியும்? டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். டெஸ்ட் பண்ணாதான் அது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறது என்னன்னு தெரியும். அதனால தேவன் ஆபிரகாமை சோதிக்கிறார். என்ன சோதிக்கிறார்னா, மற்ற தூதரெல்லாம் கூட சொல்லியிருக்கலாம், கர்த்தாவே தேவனே நீர் ஆபிரகாமை நடத்தினப்பா அவர் ரொம்ப நேசிச்சாரு. ஆனால் இப்போ ஈசாக்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு அவர் உம்முடைய நேசகுமாரன்லாம் சொல்கிறார் பார்த்தீங்களா? அப்போ ஈசாக்கெல்லாம் வந்த பிறகு அவர் பக்கம் திரும்பிருச்சு அவர் உள்ளம். அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். அவர் உள்ளத்தின் ஆழம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் ஆமாம் இல்லை என் மேலே மெய்யான அன்போடு இருக்கானா, நான் சொன்னால் கேட்குறேன்னா எதுவும் இப்போயும் கேள்விப்படுகிறானா ஆபிரகாம்? ஏன்னா நான் திரளான ஜாதிகளுக்கு அவனை தகப்பனாக்குகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவே வந்து பிறக்கிற அந்த சந்ததிக்கு முற்பிதாவா இவரை நான் வைக்கிறேன். அப்போ அதுக்கு தகுதியா 100% இருக்கிறாரா? ஒருவேளை 90% இருக்கலாமா இருக்கும். 100% அதுக்கு தகுதியாக இருக்கிறாரா? அது தெரியணுமே அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாமா இருக்கலாம். அதனால அவர் சோதிக்கிறார். என்ன சோதிக்கிறார்? நான் உனக்கு கொடுத்திருக்கிறதான இந்த புத்திரனை, ஏக சுதனை, உன் நேசகுமாரனாக ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு போய் நான் உனக்கு சொல்லுகிற இடத்துல, அதாவது மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கும் குறிக்கும் மலைகளில் ஒன்றில் அவனை தகன பலியாக பலியிடு. இது எதற்காக கர்த்தர் இதை செய்கிறார் பார்த்தீங்கன்னா, இது 3ஆம் நாளில் தான் அந்த இடத்த போய் ரீச் பண்ணுறாங்க. 3 days ஜேர்னி. இதை தான் இந்த மோரியா மலைக்கு போகிறாங்க. அப்போ இந்த 3 நாள் ஆபிரகாமுடைய மனம் எப்படி இருக்கு? மாறிடுறாரா? தான் பிள்ளை தான் வேணும், தெய்வம் வேண்டாம்னு சொல்லிடுறாரா? தெய்வத்துக்கு இதில் எல்லாம் கீழ்ப்படிய முடியாதுங்க. தேவையானது என்ன? எனக்கு எல்லாம் கிடைத்து விட்டது. ஆகவே இனிமேல் தேவன் சொல்லுகிற இதற்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டுமா என்னன்னு அவர் நினைக்கிறாரா? அவருடைய உள்ளத்தின் ஆழம் என்ன? இன்னும் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிவாரா? எல்லாம் அறியறதுக்காக ஒரு சோதனை. தேவனுக்கு தெரியும் ஆபிரகாம் கரெக்டாக தான் இருப்பார். என்றாலும் அவருடைய உள்ளத்தின் ஆழம் என்ன? அவர் சோதித்து அறிந்தவுடனே உண்மையில் அப்படி பலியிட வைக்காம அதற்கு பதிலாக அருமையான ஆட்டுக்கடாவை அங்கே பின்பதாக நிறுத்தி, பின்னாக புதரிலே நிறுத்தி அதை பலியிட வச்சுட்டார். இப்போ கர்த்தர் அதுக்கு பின்பதாக, அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு முதல்ல சொன்னவர் இப்போ எப்படி சொல்கிறார் தெரியுமா? 17ஆம் வசனம், ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எப்படினாலும் நான் ஆபிரகாம் ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அழகா அவர் சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் நான் ஆணையிட்டேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அவர்கள் திரும்பி இறங்கி வந்த பொழுது, இவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தோடு இறங்கி வந்த பொழுது, வேதவசனம் சொல்லுகிறது, வீட்டுக்கு வந்த உடனே ஒரு செய்தி வந்து சேருகிறது. பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றான் என்று வந்து அறிவித்தார்கள். உங்கள் சொந்தத்தில் இருக்கிற பெத்துவேல் ரெபெக்காள் என்ற ஒரு பெண் பிள்ளையை
பெற்றெடுத்தாங்கன்ற செய்தி வருது. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ஸ்வீட் சாப்பிடுவோம். ஆபிரகாமுக்கு என்ன தெரியாது பாருங்க, ஆதியாகமம் 22:22. ஆதியாகமம் 22:22. ஜெனசிஸ் சாப்டர் 22 வேர்ட்ஸ் 22. 22. அந்த சோதனை முடிஞ்சு வந்தா ஈசாக்குக்குரிய ஏற்ற துணை பிறந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. அப்போ வாழ்க்கையில் உடனே நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், சோதனை உங்களை கீழே போடுறதுக்கே அல்ல, உங்கள் உள்ளத்தின் ஆழத்தை அறிவதற்கு. உங்களுக்கு பிரைவசி தேவன் கொடுத்துருக்கிறார். அந்த இடத்தில் உள்ள உள்ளத்தின் ஆழத்திலே தேவனுக்கு கனம் உண்டா, தேவன் பேரில் இன்னமும் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிற குணம் உண்டா, அதெல்லாம் பார்க்க தான் சோதிப்பாராக இருக்கும். அது அந்த சோதனையில் உங்களை கீழே தள்ள மாட்டார். வேதம் அதனால தான் சொல்லுது, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? பொல்லாங்குனால ஒரு தீய காரியத்தில் பாவத்தில் நீ விழுந்துறதுக்காக உன்னை சோதிக்கிறவர்கள். இது பாவத்தில் விழுகிறதெல்லாம் இல்லை. கர்த்தர் தான் யார் என்றும் தான் ஆளுகை செய்கிறார் என்பதையும் நிரூபிப்பார். நிரூபித்த உடனே அந்த இடத்துல பெயர் செபாவிலே அதே இடத்துல கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. சும்மா கர்த்தாவே ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென்ட்டு போகிறது அல்ல. அவர் பாருங்க, ஒரு தோப்பை உண்டு பண்ணி அழகாக கர்த்தரை துதித்து தொழுது கொண்டார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஓடோடி வரலாம், வந்து அவரை மனதார தொழுது கொள்ளலாம். தேவனே உம்மை தொழுது கொள்ளுகிறேன், நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம்.